வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கவனுமண்டு எல்லாம் நல்ல புத்தகமான கொண்டு இதை தொடங்க ऐतिहासिक यापनीय श्री नाग विहारस्थानीय विजयश्री जयश्री बोस समुद्री पास ஹாய். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நாங்கள் எங்கே இப்போ நிற்கிறோமண்டு. இன்றைய நாங்கள் நாகவிகாரையில் தான் இந்த பிரமாண்டமான வெசாக் திருவிழாவை காண்றதுக்காண்டி வருகை தந்திருக்கிறோம். இந்த இந்த வெசாக் எதற்காக கொண்டாடப்படுது, ஏன் கொண்டாடப்படுதுன்னு எங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். அதாவது எங்களோட பௌத்த மதத்தின் பிரதான தெய்வமான புத்தர் பிறந்தது, மற்றது பரிநிர்வாணம் அடைஞ்சது, அடுத்த ஞானம் அடைஞ்சது, அவர் முத்தி பெற்றது எல்லாமே ஒரே நாளான வெசாக் தினம், அதாவது பௌர்ணமி பண்டிகை என்று சொல்லப்படுது. இதை அந்த பௌத்த மக்கள் தங்களோட ஆன்மீகத்தோடு கொண்டாடி கொண்டு இருக்கணும். இதை பார்க்க நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்க அழகான விளக்குகளுடைய அலங்காரங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கள். அந்த ஒளி மட்டுமில்லை, இந்த விழாவில் உபரிணமற்ற மனதும் ஒளிமயமாக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அதாவது ஒரே வெளிச்சமாக இருக்கும் இந்த பண்டிகை. இந்த இடத்துக்கு ஏராளமான மக்கள் தங்களோட பக்தி உணர்வோடு கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்ற குழந்தைகள், குடும்பங்கள், மூத்தவை எல்லாரும் மகிழ்ச்சியோடு தான் பங்கு பெற்றி இருக்கணும். அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் பெரும்பான்மையானவை பௌத்த மக்கள் தான். ஆனால் வடபகுதியை பொறுத்தவரையில் இந்து மக்கள் தான் கூட இருக்கணும். என்றாலும் கூட இது வடபகுதியில் பிரதானமான ஜாழ்ப்பாணத்தில் இந்த நாகவிகாரை அமைஞ்சிருக்கு. இந்த நாகவிகாரையில் பெருந்திரளமான மக்கள் கலந்து கொண்டனர். இங்கே பார்த்தா எங்களோட சகோதர இன சிங்களம் பேசுகிற மொழி பேசுகிற மக்கள் வெள்ளை நிற ஆடியில் தான் வந்திருக்கணும். இதை வேண்ட பிரதானமான ஆலமரம் மிக முக்கியமானது. இதுக்கு தண்ணி ஊற்றி இதை தொழுகிய முதல்ல தொடங்கிச்சினா. இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒரு பௌத்த பிக்கு பிறகு அங்கே அந்த பிரதான இதுக்கு கொண்டு போய் அவர் தன் சொற்பொழிவை ஆற்றுறார். இது புத்தற்ற நினைவு கூடுற ஒன்றாக தான் இருக்குது இந்த விழா. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு அதை பற்றியான ஒரு கண்ணோட்டம் உங்களோட மனசில் எழும்பும். இது 2025ஆம் ஆண்டில் நேற்றைய தினம் மெர்சியாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்குது. தொடர்ந்து இதை பார்த்தீங்களா, இங்கே விகாரையில் புத்தற்ற பல வடிவங்கள் காணப்பட்டிருக்குது. அதுக்கு தாமரை பூக்களை கொண்டு அதை வச்சு எல்லா மக்களும் பூசித்து தங்களுக்கு தேவையானதை பெறுற மாதிரி இருந்துச்சு. பாருங்க, இதான் அந்த பெரிய பௌத்த பிக்கு. அவர் தன் சொற்பொழிவை ஆற்றுறதுக்கு வந்திருக்கிறார். அவர்கிட்டையும் கொஞ்சம் கேட்போம் என்ன செய்ய சொல்கிறாருண்டு. ஆனால் சிங்கள மொழி விளங்கினா உங்களுக்கு இது கூட விளங்கும். சரணம் கச்சாமி தானும் சரணம் கச்சாமி என்று தான் இவன் பிரதானமான உண்டு. தொடர்ச்சியாக இவர் ஒரு 30 நிமிடங்கள் அளவில் இவர் கூட தன் ஆன்மீக ஈடுபாட்டில் சில சொற்பொழிவுகளும் சில செயற்பாடுகளையும் முன்வைக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒரு தியான நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கணும். வீடியோக்களும் எங்களை மாதிரி எல்லோரும் எடுக்கணும் பௌத்த துறவியை. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏன் புத்தர் பௌத்த துறவியானார்ன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இவர் இவர் பிரதானமாக கும்பிடுற அந்த புத்தர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் எல்லா வசதியோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட 29வது வயதில் ஒருக்கா தன் இடத்தை ஒருக்கா சுற்றி பாப்பமண்டு போயிருக்க தான் ஒரு நோயாளி வயது போனவர் ஒரு இறந்த வீட்டு காட்சி இதுகளை காணிக்க அவருக்கு இப்படியெல்லாம் ஒரு நாள் இதெல்லாம் நிரந்தரம் இல்லையே, இப்படியெல்லாம் செயற்படுமோண்டு இவற்றை மனதில் தோன்றிக்க தான் வீட்டை இதை சிந்தித்து அதுக்கு பிறகு துறவரத்தை மேற்கொள்கிறார். இன்றைக்கு அவர் ஒரு கடவுளாக இருக்கிறார். இது இங்கே
ஒளி தான் எல்லா இடமும் பரப்புறதா இருக்கும். அதை இந்த இதுகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இப்போ இருளாகி கொண்டு இருக்குது. மக்கள் கூட்டமண்டா ஏராளமாக இருக்குது. இந்த பூசை வழிபாடு முடிய இவேண்ட ஏதோ சிற்றுண்டி இதுகளும் கொடுக்கப்படுது. நீங்கள் வேறைய இந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். மிக அழகாக இருக்குது. வித்தியாசமான பண்டிகையும் இருக்குது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கூட இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தான் கத்தோலிக்கர்களும் இருக்கணும். இங்கே இதுலேயும் விளக்கு போடுபடுது. இது ஆண்டு முழுக்க அவர் இந்த 3 நிலையும் அடைஞ்சது இந்த பௌர்ணமி நாள் என்றபடியாக கூட சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஏராளமான புத்தர் சிலைகள் ஆங்காங்கே கிணக்க இருக்குது. இந்த ஆலமரம் தான் இங்கே பிரதானமாக இருக்குது. இதுவும் ஒரு புத்தர் சிலை. விளக்கேற்றி கொண்டு போயினோம். வெசாக்குன்றது ஒரு புனிதமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குது சிங்கள இன மக்களால். இதை தமிழ் மக்களும் சேர்ந்து கொண்டாடினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முழு வெளிச்சத்தில் அந்த இரவே பகல் பொழுது மாதிரி மிக அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இதுதான் அந்த சாப்பாட்டு வகை. சாப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ தான் நான் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். முன்பக்கத்தை பாருங்க, மிக அழகாக இருக்குது. இதை பார்க்க என்னென்ன தோணுது. இதை மாதிரி கூட பார்க்க வேணுமெண்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகிய ஒரு கொண்டாட்டத்தோடு உங்களை நான் மீண்டும் சந்திப்புக்கிறேன். அதுவரை ஓகே, பாய்.